புருஷனை கொன்னவனை நீ ஜெயிலிருந்து வெளியே எடுத்திருக்க. வரதனையும் கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றாதான் இருக்கிறதா வெளியே எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கான காரணம் எனக்கு தெரியல. ஆனால் நானும் என் பையன் வரதனும் உன்னை நம்பித்தான் இருக்கிறோம். கொடுவாவும் கொம்பு ஓர ஆட்டம் போடுறாங்க. அதான் வரதன்னா என்ன முடிவு எடுக்க போறாருன்னே தெரியல. ஜெயில இருந்து கொம்பை வெளியே கொண்டு வந்ததே அவனை போட்டு தள்ளுறதுக்காகத்தான். இப்ப என்னடா கொம்பும் கொடுவாவும் சேர்ந்துக்கிட்டு தஞ்சாவூர்லயே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. போட்டு தலசனே என்னடா ஆச்சு? கொடுவா கொம்பு கூட இருக்கனால போட்டு தள்ளுற பசங்க பயப்படானுங்க வரதா. அதுக்காக கொம்ப வெட்டி வீசாம விட சொல்றியா? இந்த வரதா உள்ளூர் பஸ் தானே பயப்படுறானுங்க. வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு கொண்டு வந்து கொம்ப காலி பண்ணிடலாம். குடி குடி மதுரை தென்றல வர வச்சு நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, பேசாம இரு வரதா. நாகமல்ல தோட்டம் கடத்தி வாரம் பாட்டம் வண்டி வண்டி வளவிக்காரி வாழத்தாரு சேலக்காரி. டேய் வரதா, நான் கொடுவா பேசுறேன்டா. உள்ளூர்ல இருக்கிற பிளேடு பிக் பாக்கெட்டும் உதவாக்கறானோன அடுத்த ஒரு ஆளை வச்சு கொம்ப தட்ட பாக்குறியா? டேய் மதுரையில இருந்து தென்றல் பேசலாம்டா. ஓ பீச்சங்கை லெப்ட் குமார் நீ பேசுறது சொன்னான்டா. டேய் வரதா, நீ கலைஞ்சி ஐயா செத்ததுக்கு அப்புறம் தான்டா தொழிலுக்கு வர ஆசைப்படுற. ஆனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ரவுடியை விட போட்டு தள்ள பொறுக்கிங்க தான்டா ஜாஸ்தி. பிரச்சனை நமக்குள்ள வேணாம், வா பேசி தீர்த்துக்கலாம் வா. சிவகாமி, உன் தண்டனக்கா படைபலத்தோட வெளியே வந்திருக்காண்டி. என்னோட ஆரம்பம் தப்பா இருக்கு. முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. போறேன். அண்ணே, என் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 3000 ரூபா பணம் தேவைப்படுதுண்ணே. அடுத்த மாதம் அறுவடை முடிஞ்ச உடனே திருப்பி கொடுத்துறேண்ணே. கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. அண்ணே, என்னண்ணே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உன்னை பார்த்தா எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதியா? நானும் உன்ன மாதிரி தான் வீடு வீடா பிச்சை எடுத்து என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சேன். ஆனா இன்னைக்கு என் கனவெல்லாம் பொய்யாக்கிட்டு என் மகன் பொறுக்கியா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கா. நான் என் பிள்ளைய தொலைச்ச மாதிரி உன் பிள்ளைய நீ தொலைச்சிடாதையா. இப்பத்திக்கு என்னால இதைதாயா உதவியா செய்ய முடியும். இல்ல இல்ல சொல்லதாயா முடியும். இவன் தான் கொம்பு. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. மல்லிகா அம்மா குடிக்க கொம்பு நம்ம வீடுதான். பவானிக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது, என்ன தவிர. ஆனா உன்னை மட்டும் பிடிக்கும். ஏன் தெரியுமா? நீ என் கூட இருந்தா எனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு அவன் நம்புறான். சார் இந்தா சாப்பிடு. வேண்டாம். சந்திப்புகள்
நல்லதா நடக்கணும், கெட்டதா நடக்கக்கூடாது. ஆண்டவனை வேண்டிக்கோங்க. மார்க்கெட்டு மாசானத்தே பேசி கவுத்துட்டிய. பெரிய கைகாரிதான் நீ. சீக்கிரம் உள்ளவா. ஐயாக்கு ரொம்ப அவசரம் தான் போல இருக்கு. அவசரத்தை உள்ள காட்டுறேன், வா வா. அம்மா சொல்லுமா. என்னங்க நாளைக்கு நம்ம பையனுக்கு பிறந்த நாள், வீட்டுக்கு கூப்பிடணும்னு குழந்தைங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க. கூப்பிடலாமா? பொடி பைத்தியக்காரி, செத்து போன பிள்ளைக்கு எவண்டி பிறந்த நாள் கொண்டாடுவான்? பக்கத்து கேட்டுல கடப்பாறை முருகேஷ் இருக்கான், கொஞ்சம் அடக்கி வாசிங்கப்பா. எங்களெல்லாம் மறந்துட்டல நீ. ஏன்னா இப்படி எல்லாம் பண்ண? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? அதெல்லாம் இல்லம்மா, விடுமா. கட்டின புருஷனா பெத்த பிள்ளையான்னு என்னால முடிவெடுக்க முடியலடா. உன் பிறந்த நாளைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலடா. உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த மனுஷனுக்கு தெரியாம வந்திருக்கேன்டா. உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வெறுக்கிறாருடா. நீ அவருக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னா உன் அத்தை பொண்ணு சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் உன்னை வீட்டோட சேர்த்து பாருடா. உன் விருப்பப்படி நம்ம குடும்ப ஒத்துமைக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எடுத்த இந்த அருவா மற்றவங்களுக்கு ஆயுதம் மாதிரி, ஆனா எனக்கு கவசம். முடிவை நீ எடுத்தாலும் சரி, யாப்பா எடுத்தாலும் சரி, நான் உனக்காக காத்திருக்கிறேன். என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? ரைஸ் மில்ல கணக்கு புள்ள வேலை பாக்குறீங்களா இல்ல காவல் காக்குறீங்களா? ஏதாவது பேசுங்க. உன் பிள்ளை ஏண்டி சிவகாமி கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டா? அதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் பிறந்ததே தப்புடி. இதுல சிவகாமி அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இதுக்கு சிவகாமி ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்ப சொன்னதாண்டி இப்பவும் சொல்றேன். என் புள்ள கொம்பு தேவை செத்துட்டான். உனக்கு வலிக்குது இல்ல? அதே வலிதாண்டி எனக்கும்.
ஹலோ. ஏய் கொம்பு, நான் கொடுவா பேசட்டா. சொல்லு கொடுவா. நம்ம புத்தூர் பூமிநாதன்ல, ஆமா, அவனை காணோன்னு நம்ம பசங்க தேடிட்டு இருக்கானுங்க. நீ எங்கேயாவது பார்த்த? உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? எனக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணலையே கொடுவா. உனக்கு ஏதோ ஃபோன் பண்ணானா என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்டா, சரியா? சரிடா, சொல்றேன். இந்த மீட்டிங் எதுக்குன்னா நம்ம டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர் தஞ்சாவூர் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கேட்டிருக்காரு. உங்க ரிப்போர்ட்ஸை இப்ப சப்மிட் பண்ணலாம். சார், தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் யார் கையில சார் இருக்கு? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையிலயா இல்ல பொறிக்க பசங்க கையிலயா சார்? அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது சார். காரணம், கொடுவாவுக்கும் கொம்புவுக்கும் பேக்ரவுண்டா இருக்கிறதே நீங்களும் எம்எல்ஏ இளவரசும் தான். அது மாறணும் சார். பாரபட்சம் இல்லாம தப்பு யார் பண்ணாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் சார் என் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும். மார்க்கெட் மாசானம், கடப்பார முருகேசன், புத்தூர் பூமிநாதன் இவங்க எல்லாம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேரும் கொலை செய்யப்பட்டதுக்கான காரணத்தை இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. செத்து போன 3 பேருமே மகான்கள் கிடையாது சார், மோசமான ரவுடிங்க. நாம பண்ண வேண்டிய வேலையை வேற ஒருத்தர் செய்யறான். இந்த தஞ்சாவூருக்குள்ள இன்னும் கொம்பு கொடுவா மாதிரி பொறுக்கிங்க இருக்காங்க சார். அவங்களையும் அந்த மரியாதைக்குரிய மனுஷன் போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சு நானே அரெஸ்ட் பண்றேன் சார். இந்த விஷயத்துல உங்களோட எண்ணமோ என்னோட எண்ணமோ ஒரே மாதிரி இருக்கு மிஸ்டர் தனிகாச்சலம். என்ன விஷயம் சொல்லுங்க. கொடுவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மேல உள்ள அக்கறையில நான் இதை சொல்றேன். உன்னை நீ திரும்பி பார்த்தா நீ ஒரு அசிங்கம். கொடுவாவை அவன் திரும்பி பார்த்தா அவன் ஒரு பாவம். வாழ்க்கையில நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுமா, நீயே முடிவு பண்ணிக்க. கொம்பு சொன்னதை வச்சு பார்த்தா அவன் சொன்னதான் சரின்னு படுது. 10 பேரை சந்தோஷப்படுத்துற நீயும் அடிதடி வெட்டு குத்துன்னு அலையிற அவனும் சேர்ந்து வாழ்ற